ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கைன்மாஸ்டர் ஆப்போட யூசேஜை பற்றி. இந்த வீடியோ பார்ட் ஒன் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது வாட்டர் மார்க் இல்லாத கைன்மாஸ்டர் ஆப்பை பற்றி தான். அதோட லிங்க் வந்து பார்ட் ஒன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு வீடியோவும் பார்ட் டூ அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஆப்புக்குள்ளே போய்க்கிங்க. எப்படிலாம் உள்ளே போனோங்கிறதையும் இதுலேயும் சொல்கிறேன். இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிங்க, 6:9 டச் பண்ணுங்கள். இதுதான் யூடியூப்க்கான கரெக்ட் ரேஷியோ. அடுத்த ஸ்டெப் மேலே உள்ள மீடியா அதை அப்படி டச் பண்ணி எங்கே வீடியோ இருக்கோ அதை டச் பண்ணி அந்த வீடியோ மேலே டச் பண்ணி ஒரு டிக், மேலே உள்ள டிக், அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து வரணும், இப்படி வரக்கூடாது அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும், பாருங்கள் தெரியும். இதை டச் பண்ணிங்கனாக்கா இப்படி மூவ் ஆகிக்கும், எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். இது எதுக்காக வச்சுக்கிறது அப்படின்னாக்கா, இப்போ ஒரு வீடியோ முன்னாடி ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு வீடியோ பின்னாடி ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் முன்னாடி எப்படி ஆட் பண்ணுறது, பின்னாடி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்டிங் இதில் வச்சுருக்கோம். இப்போ எப்படி முன்னாடி வீடியோ ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே உள்ள மீடியாவை டச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இதில் இருக்கும், ஏதோ ஒன்று. இப்போ வேறு ஒரு இது காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ வச்சுப்போம், சரியா? அதை இப்படி டச் பண்ணிங்கன்னா இப்போ முன்னாடி ஆட் ஆகிருக்கும், பாருங்கள். இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஆட் ஆகிருக்கு. இப்போ இந்த சிம்பிளை அழுத்திட்டு லாஸ்ட் எண்டிங் பாயிண்டில் வச்சுக்கிங்க. இப்போ வேறு ஒன்று ஆட் பண்ணலாம், ஏதோ ஒரு பிக்சர் இந்த மாதிரி ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எதை வச்சுப்போம், அதை டச் பண்ணிட்டேன். இப்போ பின்னாடி ஆட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோதான் டிக். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக்கை இப்படி டச் பண்ணிடணும். ஸோ இவ்வளோதான் ட்ரிக். வீடியோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக யூஸ் ஆகும். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி ஆடியோ லேயர் ஃபார்ம் பண்ணுறது, பெல் இன்ட்ரோ கொடுக்கறது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக போடுறேன். சிம்பிள் ட்ரிக்ஸாக கற்றுக்கோங்க. தேங்க்யூ நண்பர்.